என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பதிவு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம தோத்துட்டோம் அப்படின்றக்காக ஜெயிச்சு இவங்களை பார்த்து அவதூறாக பேசுகிறது, இவங்க ரீல்ஸ் ஆட்சி நடத்துகிறாங்க, ரியல் ஆட்சி நடத்தலை, இவங்க இன்ஸ்டாகிராம் ஆட்சி நடத்துகிறாங்க, இவங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணி அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் பேச. ஒரு எப்பேற்பட்ட கட்சி, ஒரு 75 வருட பாரம்பரிய அசைக்க முடியாத ஒரு கட்சி, திரு மு கருணாநிதி அவர்கள் எவ்வளோ எப்பாடுபட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி. ஆலமரம் மாதிரி இத்தனை வருஷம் அவங்க நடத்திட்டு கம்பீரமாக உங்கள் கையில் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. நீங்களும் 5 வருஷம் ஆண்டிங்க. ஏன்டா தோத்தோன்றது உங்கள் மைண்டுக்கு ஏறலையா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? எதனால் தோத்தீங்க யோசிச்சு பாருங்கள். போயிட்டு ரூமில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். சொல்லவா ஏன் தோத்தீங்கன்னு? கொஞ்சம் கூட சுய புத்தி இல்லாமல், சொல் புத்தி இல்லாமல் தான் இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்களே உங்கள் அமைச்சருங்க. அதனால தான் உங்கள் கட்சி கெட்டு குட்டிச்சவராக போச்சு. உங்கள் பையனுக்கு பேச தெரியல. நீங்கள் வச்சுருக்கிற அமைச்சர் ஒருத்தம் கூட சரியில்லை. கேவலமாக பேசுகிறாங்க, மக்களை அசிங்கமாக பேசுகிறாங்க. உங்களை ஓசி பஸ் நாங்கள் கேட்டுங்களா? விட்டீங்க, மக்களுக்காக தானே விட்டீங்க, சும்மா விட்டீங்களா? ஓட்டுக்காக தானே விட்டீங்க. உங்களை எவன் காசு கொடுத்து ஓட்டு வாங்க சொன்னான்? கேட்டாங்களா காசு கொடுங்கன்னு? கொடுத்து பழக்குனது நீங்கள். தப்பு உங்கள் மேலே இருக்குது. நீ ஆரம்பத்துலேருந்தே கொடுக்காம இருந்தால் நீ எவனும் காசு கேட்டிருக்க மாட்டான். ஓசி பஸ் விடுன்னு நாங்கள் கேட்டுங்களா? அறிக்கை கொடுத்தது யார்? நீங்கள் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரு 87-90 அறிக்கை கொடுத்துருந்தீங்க. எத்தனை அறிக்கை நீங்கள் நிறைவேற்றிங்க? எத்தனை அறிக்கை நீங்கள் நிறைவேற்றுனீங்க? எத்தனை குடும்பம் வாழ்ந்துச்சு? எத்தனை பேர் நல்லாக்குறாங்க? நீங்கள் கொடுத்த அறிக்கையில் எத்தனை நிறைவேற்றி எத்தனை பேர் நல்லாக்குறாங்க? ஒருத்தன் கூட நல்லா இல்லை தெரியுங்களா? நீங்கள் கொடுத்த அறிக்கையில் பலனடைஞ்சவங்க யார் தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற அமைச்சர்களும், அமைச்சரை சுற்றி இருக்கிற அவங்க சொந்த பந்தங்களும், மிச்சம் மீதி இருக்கிற கவர்மெண்ட் வளர்க்குறவங்க அவங்க தான். அது கால்வாசி தான். 100% வெறும் 15% தான் உங்களுடைய அறிக்கையை நிறைவேற்றினீங்க. 85% பிச்சை எடுத்துன்னுக்குறோங்க நாங்கள். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை குடும்பத்துக்கு வேலை கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்தீங்க? சொல்லுங்கள். எத்தனை ஸ்கூல் ஓப்பன் பண்ணீங்க? எத்தனை டேமு கட்டினீங்க? எத்தனை காலேஜ் கட்டினீங்க? எத்தனை பள்ளிக்கூடங்கள் நீங்கள் இலவசமாக கல்வி கொடுத்தீங்க? எத்தனை ஹாஸ்பிட்டலில் இலவசமாக மருத்துவம் கொடுத்தீங்க? இயற்கை வேளாண்மை விவசாயத்துக்கு என்ன நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க? நீங்கள் பண்ண சாதனையெல்லாம் 77, 87 புதுசாக ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணது தான். வேறு ஒன்றும் அங்கே சாதனை கிடையாது. குடிச்சு மனசாச்சு இல்லை? மற்ற மக்களெல்லாம் குடிச்சு நாசமாக போகணும், நீங்களாம் சேஃப்டியாக இருக்கணுமா? என்னையா நியாயம் இதெல்லாம்? எந்த ஊரியா நியாயம்? யார் சொன்ன நியாயம் இதெல்லாம்? வேதனையே இல்லை உங்களுக்கெல்லாம்? 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டானே புறம்போக்க நாய், அந்த நாய்க்கு என்ன தண்டனை கொடுத்த? உன் வீட்டு பிள்ளைய விட்டுருப்பே நீ? சொல்லு, உன் வீட்டு பிள்ளைய விட்டுருப்பியா? 17 வயசு குழந்தைய கடத்தின்னு போய் கற்பழிச்சுன்னுக்கிறான். உடல் உபாதையை கழிக்க போன பொண்ணை உன் வீட்டு பொண்ணு, உன் சொந்தக்கார பொண்ணு, உன் கட்சிக்காரன் பொண்ணு தான் விட்டுருப்பீங்க. அறுத்திருக்க மாட்டீங்க தூக்கின்னு போய். உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நாங்களாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கேவலமாக போயிட்டுங்க, அந்தளவுக்கு சீப்பாக போயிட்டுங்களா? யாருக்கிட்ட நாடகம் நடத்துறீங்க? நீங்கள் பண்ண அக்கிரமத்தை எல்லாம் பொறுத்துக்க முடியாமல் தான் எல்லாம் ஓட்டை மாற்றி குத்துனாங்க. தான் சொந்த தொகுதியிலே தோக்கடிச்சிருக்காங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கோங்கன்னு என்ன வேலை பார்த்து நிற்கிறீங்கன்னு. அவனுங்களுக்கே உங்களுக்கு பிடிக்கல. மனசாட்சியோடு ஆட்சி நடத்துங்க. எங்கள் காசு எடுத்து தானே எங்களுக்கு தரீங்க. ஏன் அதை நல்ல திட்டங்களாக கொடுங்க. பள்ளிக்கு இலவசமாக கல்வியை மேம்படுத்துங்க. ஓட்டுக்கு 15,000 கொடுக்க தகுதிக்கிற உங்களுக்கு 10வது வரைக்கும் இலவச கல்வி கொடுக்குறதுக்கு யோகித்து இல்லையா? 11, 12 விட்டுரு, காலேஜை விட்டுரு, அது கூட காசு வாங்கிக்க. 1லேருந்து 10வது வரைக்கும் இலவச கல்வி கூடியா கொடுக்க முடியாது? ஏன் முடியாது? மருத்துவத்தை கொடு. மக்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது அடிப்படை வசதிகள் என்ன செஞ்சு கொடுத்துக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் மழை வந்தால் வெள்ளத்தில் அவன் தவிச்சுன்னு கிடக்குறான். நீங்கள் படகுல வருவீங்க, கையாட்டிட்டு விசிட் பண்ணிட்டு போயினே வந்துடுவீங்க. இங்கே நாங்கள் செத்துன்னு கிடக்கணுமா? பம்பு செட்டை வச்சு தண்ணி இழுத்து இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் விட்றீங்க. இதை விட ஏதாவது கேவலம் இருக்குதா? சொல். மனசாச்சு. உங்கள் அப்பா என்னைக்காவது அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திரு மு கருணாநிதி அவர்கள் எவ்வளோ டேலண்ட் பாய் தெரியுமா? எவ்வளோ இன்டெலிஜென்ட் ஒரு அரசியல்வாதி தெரியுமா? எவ்வளோ புத்தி கூர்மை உள்ள ஒரு அரசியல்வாதி தெரியுமா? அப்பேற்பட்ட மகான் வயத்தில் பிறந்துட்டு இவ்வளோ கீழ்த்தனமாக கேவலமாக ஆட்சி நடத்துறீங்க. வெக்கமா இல்லை? ஏன் சட்டசபையிலேருந்து ஓடுறீங்க? ஏன் உட்காந்து பதில் சொல்ல தெரியாதா?
கேள்வி கேட்க தெரிஞ்சவனுக்கு பதில் சொல்லவும் தெரியணும். அந்த பதில் சொல்கிறதுக்கு முதல்ல நாம் கரெக்டாக ஆட்சி நடத்தியிருக்கணும். நடத்தலை, என்ன பதில் சொல்லுவ நீ? என்ன மக்களுக்கு நீ நல்லது பண்ணி வச்சுருக்கிற இது வரைக்கும்? சொல்லு, என்ன நீ மக்களுக்கு நல்லது பண்ணி வச்சுருக்க? ஒன்றும் கிடையாது. நம்ம கேள்வி கேட்குறோன்னா முதல்ல நாம் சரியாக இருக்கணும். சொல்லு, எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தீங்க நீங்கள்? எத்தனை அணை கட்டினீங்க? காமராஜர் காலத்துக்கு அப்புறம், காமராஜரோடு முடிஞ்சு போச்சு இந்த டேம் கட்டுற கதையெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு குளம் வெட்டியிருப்பீங்களா? சொல்லு, ஒரு குளம், அட்லீஸ்ட் ஒரு கிணறு, என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லு? ஒன்றும் கிடையாது. உங்கள் ஆட்சியில் எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போனான்? எத்தனை பேர் டாப் 5 ரேங்க்கில் வந்தாங்க? எத்தனை குடும்பம் நிம்மதியாக இருந்தாங்க? 2% கூட கிடையாது. அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, எல்லாம் வாங்கி தின்னுட்டு ஏமாற்றிட்டாங்க. மக்களை குறை சொல்கிறீங்க? எவ்வளோ திமிரு உங்களுக்கெல்லாம்? மக்களை குறை சொல்கிறீங்க? ஒழுங்காக பண்ணிட்டு தான் ஏன் மக்கள் மாற்றாட்சி தேடுறாங்க? ஐயா திரு இது என்ன சாரி, உங்கள் பேர் கூட மறந்துடுச்சு எனக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு புரியுதா? நீங்கள் தோற்றதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய அதிகாரம் சரியாக நீங்கள் பயன்படுத்தலை. உங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களை சரியாக வழி நடத்தலை. அவங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் சொல்லித்தரல. அவுத்து விட்ட கழுதிங்களாட்டம் எல்லாரையும் அவுத்து விட்டீங்க. இந்த கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவன்லாம் ஒரு ஆளா? எச்ச பொறிக்கினா அவன்லாம் ஒரு ஆளா? என்ன பேச்சு பேசுகிறான் அவன்? அவனால தாங்க உங்கள் பேரே கெட்டு போச்சு. பச்சையாக பேசுவாங்க. ஏங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரிய பொம்பளைங்கள்லேருந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க? வருங்கால சமுதாயத்தை கெடுக்கிறதே சீரழிக்கிறதே நீங்கள் தான். என்ன போதைக்கு அவ்வளோ அடிமையாக்கி என்ன பண்ணுவீங்க? எவனுமே திருப்பி பேசக்கூடாது, எவனும் கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாம் குடிச்சு போட்டு போதையில் மதப்பிள்ளையே இருக்கணும், நம்ம சரக்கு வித்தனே இருக்கலாம், சம்பாரிச்சுனே இருக்கலாம், நாடு நாசமாக போயிட்டு முடிவு பண்ணிங்களா? கடவுள் ஒருத்தன் இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. வாழ்க்கைக்கும் ஒரு எல்லை உண்டு, சொல்லுக்கு ஒரு எல்லை உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்ததுனால தான் கடவுளே கடுப்பாகி உங்களை தூக்கி போட்டான். யோசிச்சு பாருங்கள். 50-60 வருஷமாக அசைக்க முடியாத குளத்தூர் கோட்டையை அசால்ட்டாக தூக்கி விசாட்டினாங்க. இதை விட கேவலம் எதனா இருக்கா? எல்லாரும் சொல்கிறாங்க குளத்தூருக்கு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. ஏன் தூக்கி போட்டாங்க? மரியாதை இல்லை, எவனையும் மதிக்கிறது இல்லை. நம்மளே ஆட்சி ஆளணும், நம்மளே இருக்கணும், எவனும் நம்மளுக்கு மேலே வந்துடக்கூடாது. துரைமுருகனை எத்தனை வருஷம் உங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்காரு. என்ன பண்ணீங்க? டம்மியாகவே பக்கத்தில் வச்சுன்னுக்கிறீங்க. இவர் உதயநிதி வருவாராம், ஃபஸ்ட்டு எடுத்த அடுப்புலே இளைஞரணி தலைவரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் எம்எல்ஏவும் முடிஞ்சு போச்சு. நேராக டெப்யூட்டி சிஎம், அவ்வளோதான். ஏன் உங்கள் கட்சியில்